ஹலோ விவர்ஸ், தமிழ் சினிமா உலகில் முன்னணி நடிகராகவும் மற்றும் வெற்றிகரமான தயாரிப்பாளராகவும் வலம் வரக்கூடிய ரவி மோகன் தற்பொழுது திடீரென ஆன்மீக பாதையை நோக்கி தனது கவனத்தை திருப்பியுள்ளார். அண்மையில் தனது விவகாரங்கள் முறைப்படி முடித்து தனது தனிப்பட்ட வாழ்க்கை முழுமையாக சீரமைக்கப்படும் வரை இனிமேல் எந்த ஒரு புதிய திரைப்படங்களிலும் நான் நடிக்கப் போவதில்லை என அவர் அதிரடியாக அறிவித்திருந்தார். ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது. இத்தகைய இக்கட்டான குடும்ப சூழல்களுக்கு இடையே மன அமைதி வேண்டி அவர் தற்பொழுது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு புனித பயணங்கள் மேற்கொள்ள முறைப்படி மாலை அணிந்துள்ளார். கேரளாவில் உள்ள உலக புகழ்பெற்ற சபரிமலை மலை கோயிலுக்கு சென்று நெஞ்சார சுவாமி தரிசனம் செய்வதற்காக தார்மீக விதிகளின்படி அவர் தனது கழுத்தில் புனித மாலையை தரித்து அசுரத்தனமான கடுமையான விரத முறைகளை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறாரு. பாரம்பரிய கருநீல நிற ஆன்மீக ஆடையை அணிந்து கைகளில் மாலையை ஏந்தியபடி அவர் எடுத்துக்கொண்ட உன்னதமான புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி இணையவாசிகள் மத்தியில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. தனது ஆன்மீக பயண புகைப்படத்தினுடைய சுவாமி சரணம் ஐயப்பா என்ற ஒரு உத்தமமான ஒரு தெய்வீக மந்திரத்தையும் அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் ரவி மோகனினுடைய இந்த திடீர் ஆன்மீக நகர்வை கண்டு வியந்துள்ள அவரது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் சினிமா உலக தோழர்கள் யாவுமே அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தங்களது ஆதரவுகளை வாரி வழங்கி வருகின்றனர். சுவாமி சரணம் அண்ணா அப்படிங்கிற இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாபெரும் வெற்றியாக மட்டுமே அமையும் என ரசிகர்கள் பலருமே மனமுருகி பதிவிட்டு அவர்களுக்கு தங்களது நல்வாழ்த்துக்களை அதிரடியாக தெரிவித்து வருகின்றனர். குடும்ப பிரச்சனைகளால் திரையுலகில் இருந்து சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய ரவி மோகன் இந்த 48 நாட்கள் மண்டல விரத முறைகளை முறைப்படி முடித்துக்கொண்டு விரைவில் இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க கேரளா புறப்படுவார் என தெரியப்படுகிறது. மனைவி ஆர்த்தியுடனான பிரச்சனை, குழந்தைகளை பார்க்க முடியாத வேதனை, மன அழுத்தம், விவகாரங்கள் என பல விஷயங்களை வெளிப்படையாக பகிர்ந்திருந்த ரசிகர்கள் பலருமே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தனர். இப்படியான சூழ்நிலையில் தற்போது ரவி மோகன் குறித்து அதிர்ச்சி தரக்கூடிய பொய்யான தகவல் சில விஷயங்களானது வெளியே வருகிறது. இந்த விவகாரங்களை குறித்து நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க. ஸோ அதனால் வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. ரவி மோகன் தற்போது இமோஷனலான கடினமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி பொய்யான ஒரு வதந்திகள்லாம் பரப்பப்படுவது ரசிகர்களுடைய மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தி உள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இப்படி பொய்யான தகவலை பரப்புவது ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். அவருடைய மன ஆறுதலுக்காக இப்போ ஐயப்பனுடைய சபரிமலையை நாடி சென்றிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்வது சிறந்தது தான். அவர்களுக்கு மன அமைதியும் ஏற்படும், அவருக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.